இனி அடுத்து வர கிருத்திகைக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும்? யாரெல்லாம் முன்னாடி வந்து ஆடி கிருத்திகை மிஸ் பண்ணிட்டாங்களோ அவங்க எல்லாம் பண்ணலாம். அப்போது முன்னாடி கும்பிட்டவங்க கும்பிடக்கூடாதான்ற கேள்வி கிடையாது, கும்பிடலாம். நம்மக்கிட்ட வந்து நிறைய டேலண்ட்ஸ் இருக்கும், பட் அது வெளிக்காட்ட முடியாமல் நம்ம தடுமாடிட்டு இருப்போம். அந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாருக்குமே இந்த கிருத்திகை விரதம் வந்து பயங்கர சக்ஸஸ் கொடுக்கும். நல்ல நேரம் எப்போ மேம்? எந்த நேரத்தில் பூஜை பண்ணலாம்? நான் என்ன சொல்வேன்னா, முருகரை எந்த நேரம் வேணாலும், ஏன்னா நல்ல நேரம் வந்துட்டால் மட்டும்தான் நம்ம முருகர் பக்கமே கால் எடுத்து வைக்க முடியும். நிச்சயமா மேம். ஆடி கிருத்திகை அன்னைக்கு வழிபட வேண்டிய சிறப்பு கோவில்கள், போக வேண்டிய விசேஷங்கள்லாம் நடக்கணும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது கோவில்கள்? மயிலம் போகலாம், அச்சர பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்டிகை போகலாம். அந்த துதி வந்து சான்ஸ்கிரிட்டில் இருக்கும், உங்களுக்கு நான் வந்து வேர்ட்ஸில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க சொல்கிறேன். அந்த துதியை நீங்கள் சொல்லிக்கிட்டே கொடுக்கலாம். இந்த கிருத்திகைக்குன்னு மட்டும் இல்லை, எந்த நீங்கள் விரதம் இருந்துட்டு நீங்கள் தானம் கொடுக்குறதாலும் அது அந்த தானம் கொடுக்கும்போது அந்த துதியை சொல்லிக்கிட்டு தானம் கொடுங்க, அதே பலனை கிடைக்கும். தமிழ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் ஜோதிடர் கஜலட்சுமி மேம் நம்ம கூட இருக்காங்க. ஸோ ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம், பேசலாம். வணக்கம் மேம். மேம், ஆடி மாதம் சொல்லவே வேணாம், நிறைய விசேஷ நாட்கள் வருது. அதுலேயும் கிருத்திகை வந்து ஆடி கிருத்திகை 2 வாட்டி வருது இல்லையா? ஸோ ஒன்று ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. இனி அடுத்து வர கிருத்திகைக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும் மேம்? யாரெல்லாம் முன்னாடி வந்து ஆடி கிருத்திகை மிஸ் பண்ணிட்டாங்களோ அவங்க எல்லாம் பண்ணலாம். அப்போது முன்னாடி கும்பிட்டவங்க கும்பிடக்கூடாதான்ற கேள்வி கிடையாது, கும்பிடலாம். இந்த வாட்டி வரக்கூடிய ஆடி கிருத்திகைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக ஆடி மாதம் முடியக்கூடிய நாள் அன்னைக்கு 31 அன்னைக்கு வருது. இந்த ஆடி கிருத்திகை அன்னைக்கு நம்ம என்ன பார்த்தீங்கன்னா, எப்படி நம்ம பெரிய கார்த்திகை வந்து நம்ம கொண்டாடுவோம், பரணியில் ஆரம்பித்து கிருத்திகை வந்து முடிப்போம். அதே மாதிரி ஆடி மாதம் கிருத்திகை, தை மாதம் கிருத்திகை, கார்த்திகை மாதம் கிருத்திகை நீங்கள் செஞ்சு பாருங்கள். யாருக்கெல்லாம் பதவி வேணும், பதவியில் உயர்வு வேணும், நம்மளுடைய செல்வாக்கு எங்கேயுமே நிலநிறுத்தி நிற்க வைக்க முடியல, நிறைய நமக்கு வந்து என்ன சொல்கிறது, நம்மக்கிட்ட வந்து நிறைய டேலண்ட்ஸ் இருக்கும், பட் அது வெளிக்காட்ட முடியாமல் நம்ம தடுமாடிட்டு இருப்போம். அந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாருக்குமே இந்த கிருத்திகை விரதம் வந்து பயங்கர சக்ஸஸ் கொடுக்கும். அதுலேயும் பர்டிகுலர் இந்த தை கிருத்திகை, ஆடி கிருத்திகை, பெரிய கிருத்திகை. நான் ஏன் பெரிய கிருத்திகைன்னு சொல்கிறேன்னா, நான் வந்து எல்லா விரதமும் எல்லா மாதம் வரக்கூடிய விரதம் நாட்களில் என்னால் இருக்க முடியறது கிடையாது. அதனால் சில விஷயத்தை சனி பிரதோஷத்தை பெரிய பிரதோஷம்னு சொல்வேன், சித்ரா பௌர்ணமியை வந்து பெரிய பௌர்ணமின்னு சொல்கிறேன். அதே மாதிரி பெரிய கிருத்திகை, இந்த கார்த்திகை மாதம் வரக்கூடிய கிருத்திகை பெரிய கிருத்திகைன்னு சொல்லுவேன். அந்த கிருத்திகை அந்த மாதிரி இந்த வருடத்தில் வரக்கூடிய இந்த 3 கிருத்திகையும் நீங்கள் இந்த மாதிரி வழிபாட்டு முறையை எடுத்துக்கோங்க. பரணிலேயே ஆரம்பிச்சுக்கோங்க உங்களுடைய விரதத்தை. முந்தின நாள் பரணிலேயே வீட்டெல்லாம் ஃபுல்லாக தொடச்சி முடித்து க்ளீன் பண்ணிவிட்டு அன்னைக்கே நீங்கள் முருகர்கிட்ட சங்கல்பம் எடுத்துக்கோங்க. அப்பா, நான் வந்து நாளைக்கு விரதம் இருக்க போகிறேன், இன்றையிலேருந்தே நான் ஆரம்பிச்சிடுறேன். என் விரதத்தை எதற்காக இருக்க போகிறீங்க, குழந்தை பேருக்கோ, தொழிலுக்கோ, இல்லை உங்களுடைய வேலையில் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கல. கிருத்திகை விரதம் இருக்கும்போது முதல் அங்கீகாரம், நம்ம எந்த விஷயத்தில் அங்கீகாரம் கேட்குறோமோ அதை முதல்ல கிடைக்கும். குழந்தை பேருன்றது ஒரு தாய்க்கு வந்து குழந்தை பிறந்தாதான் அவங்க தாய்மை அடைஞ்சிருங்க. அப்போ அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குதா? கல்யாணம் தடை இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் ஆகாமல் எவ்வளோ தள்ளி போகுது. அப்போ அந்த கல்யாணம் ஆனாதான் அந்த முழுமை பெறாங்க. அந்த ஒரு மனிதனாக பிறந்து நம்ம ஒரு முழுமை பெறுறது வந்து அந்த மாதிரி கல்யாணம் முடிகிறோமோ அந்த மாதிரி சில தடைகளை உடைக்கக்கூடியது எல்லாமே நம்ம கிருத்திகை நட்சத்திரத்தில் இருக்கும்போது, விரதத்தில் இருக்கும்போது வரும். இந்த மாதம் வரக்கூடிய ஆடி கிருத்திகை கரெக்டாக ஆகஸ்ட் 16 ஆடி மாதம் கடைசி நீங்கள் விரதம் இருந்துக்கங்க. முந்தின நாளே ஆகஸ்ட் 15 அன்னைக்கு பரணி நட்சத்திரம் இருக்குது. சாயந்தரம் வீடு எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு உங்கள் விரதத்தை சங்கல்பமாக எடுத்துக்கோங்க. எதற்காக நீங்கள் விரதம் இருக்கீங்கன்னுட்டு அந்த ஒரே ஒரு விரதம், ஒரே ஒரு கோரிக்கை, நியாயமான கோரிக்கையாக வச்சுக்கிட்டு நீங்கள் விரதத்தை ஆரம்பிச்சுட்டு மறுநாள் அன்றைக்கி வந்து உண்ணாவிரதம் ஒரு முடிஞ்சால் நீங்கள் மார்னிங்லேருந்து சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா ஈவினிங் வெறும் பாலும் பழத்தோடு ஆரம்பிச்சுட்டு பெட்டில் தூங்குறீங்களா, அதெல்லாம் வேண்டாம். நீங்கள் வந்து காமனாக கீழே படுத்துக்கிறது அந்த மாதிரி எடுத்துகிட்டு மறுநாள் கிருத்திகை அன்னைக்கு காலையில் ஏர்லியாகவே எழுந்திரிச்சு குளித்து முடிச்சுட்டு நீங்கள் முருகருக்கு அபிஷேகத்துக்கு உங்களால் என்ன வாங்கி கொடுக்க முடியுமோ வாங்கி கொடுங்க. முக்கியமாக செவ்வரளி வாங்கி கொடுக்கலாம். இளநீர் வாங்கி கொடுக்கும்போது நீண்ட நாள் யாருக்கெல்லாம் வேலை கிடைக்கலையோ வேலை கிடைக்கும்.
பாலும் வந்து பேக்கெட் பால் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா பாக்கெட் பால் வர்றது பார்த்திங்கன்னா காய்ச்சின பாலில் தான் நமக்கு பேக்கெட் ஆகி வருது. அது வந்து ப்ராசஸ் பண்ணி வரும்போது சாமிக்கு நம்ம அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுக்குறீங்கன்னாலே முடிஞ்ச அளவுக்கு பசும் பால் வெளியில் வாங்கி கொடுங்க. அந்த மாதிரி பால் வாங்கி கொடுங்க. இளநீர் செவ்வரளி வாங்கி கொடுங்க. நார்மல் இளநீரை விட செவ்வரளி ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்கும், அது வாங்கி கொடுக்கலாம். அப்புறம் வந்து பொடி, வாசனை திரவிய பொடி வாங்கி மத்தியானம் படையல் போட்டு, சிலருக்கு படையல் போட்டுட்டு ஆனால் விரதம் முடிக்க மாட்டாங்க, ஈவினிங் தான் முடிப்பாங்க. வாழையில் போட்டு ஃபுல் சாப்பாடு போட்டு சாமிக்கு சக்கரை பொங்கல் எல்லாமே பண்ணி நைவேத்தியம் பண்ணி. நல்ல நேரம் எப்போ மேம்? எந்த நேரத்தில் பூஜை பண்ணலாம்? நான் என்ன சொல்வேன்னா, முருகரை எந்த நேரம் வேணாலும், ஏன்னா நல்ல நேரம் வந்துட்டால் மட்டும்தான் நம்ம முருகர் பக்கமே கால் எடுத்து வைக்க முடியும். ஸோ எல்லா நாளும் ராவகாலம் யமகண்டத்தை தவிர்த்துட்டு நீங்கள் வந்து படையல் போட்டுக்கோங்க. படையல் போட்டு முடிச்சுட்டு, ஆனால் விரதத்தை முடிக்காதீங்க. விரதம் சாயந்தரம் 6 மணிக்கு சூரியன் அஸ்தமத்துக்கு அப்புறம் நீங்கள் உங்கள் விரதத்தை முடிச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாம் படையல் போடுறீங்க பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுங்கள், சக்கோண கோலம் போட்டுக்கோங்க. சக்கோண கோலம் கொஞ்சம் பெருசாக போட்டுக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் சில விஷயம் சொல்ல போகிறேன்னா, சக்கோண கோலம் கொஞ்சம் பெருசாக போட்டுட்டு புது அகல் வாங்கிக்கோங்க. புது அகல் வாங்கி நம்ம நல்லா தொடச்சி தண்ணியில் போட்டு முன்னாடியே ஊற வச்சு கழுவி வச்சுருங்க. வச்சுட்டு முருகருக்கே பிடித்தமான ஒரு விஷயம் தேனும் திணைமாவும். தேனும் திணைமாவும் அதில் கொஞ்சம் ஏலக்காய் போட்டு நெய் விட்டு தண்ணி விட்டு, இதில் 5 விஷயம் வரும். வெல்லம், சுக்கரனை ஆக்டிவேட் பண்ணுறோம், ஏலக்காய், நெய், தண்ணி, தினை மாவு, இது எல்லாமே போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு அந்த அகலில் விளக்கு மாதிரி பால் பண்ணி வச்சுருங்க. வச்சுட்டு இந்த சக்கோண கோலத்தில் வச்சுருங்க. 6 தேனும் தினை மாவும் வச்சுட்டு விளக்கு வச்சுட்டு அதில் நெய் போட்டு பஞ்சை வந்து நல்லா பால் பண்ணி மாதிரி எடுத்துகிட்டு அது மேலே வச்சு விளக்கேற்றுங்க. அதற்கு கீழே உங்களால் வசதி வாய்ப்பு இருக்குது அப்படின்னா தாமரைப்பூ, வெண்தாமரையாக இருந்தால் ரொம்ப விசேஷம். ஏன்னா நமக்கு முருகப்பெருமான் உதித்ததுலேயே வந்து பார்த்திங்கன்னா தாமரையில் கார்த்திகை பெண்களால் தான். ஸோ அந்த தாமரை வந்து வெண்தாமரையாக இருந்தால் ரொம்ப விசேஷம். அப்படியே இல்லை அப்படின்னா நீங்கள் பிங்க் கலர் தாமரையை வாங்கிக்கோங்க. இல்லை எங்களுக்கு அவ்வளோ வசதி வாய்ப்பெல்லாம் இல்லை, அந்த நாள் அன்றைக்கி தாமரை விலை ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் ஒரு தாமரையை வாங்கிக்கோங்க. 6 இதழாக பிரிச்சுட்டு அந்த ஒவ்வொரு சக்கோண கோலத்துலேயும் சாரவண பவானி எழுதிட்டு நடுவில் ஓம் போட்டுருங்க. முடிஞ்சால் நடுவில் விளக்கு வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம். அந்த சரவண பவனுக்கு அந்த இடத்துல தாமரையோட இதழ் வச்சுட்டு அதுக்கு மேலே அகல், முடிஞ்சால் அந்த அகலை எடுத்துட்டு நீங்கள் தேனும் தினைமாவும் விளக்கே வைக்கலாம். ஏன் அகல் வைக்க சொல்கிறேன்னா, அகல் வந்து மண் தத்துவத்தை குறிக்கக்கூடியது, நம்மளுடைய கர்ம வினையை போக்கக்கூடியதுக்கும் அகலுக்கு முக்கிய பங்கு இருக்குது. ஸோ அகல் வச்சு அதுக்கு மேலே தேனும் தினைமாவும் வச்சு நீங்கள் விளக்க போட்டுட்டு பஞ்சாமிர்த பாடல் படிங்க. அப்புறம் வேல் மாறல் படிங்க. உங்களுக்கு என்ன முருகரை பற்றி படிக்கணும்னு தோணுதோ அது எல்லாமே படித்து நீங்கள் வழிபாட்டை முடித்து இலை போடுறது மதியம் பண்ணுறீங்களா எல்லாம் முடிச்சிருங்க. ஆனால் விரதம் ஈவினிங்க்கு மேலே தான் முடித்து யாரோ ஒருத்தருக்கு தானம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் விரதத்தை முடிங்க. இதை பண்ணும்போது அடுத்த வருடத்துக்குள்ளே நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்க, நீங்கள் என்னெல்லாம் வேண்டுதல் வச்சுருக்கீங்க, நீங்கள் என்னெல்லாம் உங்களுக்கு இந்த சொசைட்டியில் சமுதாயத்தில் அங்கீகாரம் கிடைக்கல நீங்கள் வருத்தப்படுறீங்களோ அந்த அனைத்து வித அங்கீகாரமும் கிடைக்கும். அதே மாதிரி சிலருக்கு இந்த கிருத்திகை சாமி கும்பிடும் போது கண்டிப்பாக வீட்டில் சில பிரச்சனைகள்லாம் வரும். என்கிட்டயுமே என் கிளைண்ட்டெல்லாம் சொல்லுவாங்க, நீங்கள் சொல்லிட்டீங்க கிருத்திகையில் சாமி கும்பிட சொல்லி எல்லாமே ரெடி பண்ணிடுவேன், பட் சாமி கும்பிட்ற நேரத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வருது. அதுதான் அங்கே கர்ம வினையே. அதை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு தவிடுபொடி ஆக்கி நீங்கள் பிரார்த்தனை வைங்க, அது உங்களை சக்ஸஸ் கொண்டு போய் விடும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் மௌன விரதம் இருக்கிறதுக்கும் ட்ரை பண்ணுங்கள். மௌன விரதம் வந்து பல பிரச்சனைக்கு நமக்கு வந்து அது வழிவகுக்கும். அதே மாதிரி பல பிரச்சனையும் நம்மளை வந்து அண்ட விடாமல், எந்த கிரகத்தோடைய தாக்கமும் நம்மளை அண்ட விடாமல் நம்மளை வந்து அது ரொம்பவே வந்து கண்ட்ரோல் பண்ணும். அதனால் மௌன விரதம் இருந்துட்டு, விரதம் இருக்கும்போதே முடிஞ்ச மௌன விரதமும் இருங்க. முடியல அப்படின்னா அன்னைக்கு 1 மணி நேரமாவது மௌன விரதம் இருந்துட்டு நீங்கள் இந்த லாஸ்ட்டாக விரதம் முடிக்கிறீங்க பார்த்தீங்களா 6 மணிக்கு, அப்போ ஒரு 5 மணிலேருந்தே நீங்கள் மௌன விரதம் இருந்து அதுக்கப்புறம் விரதத்தை நல்ல பலனை கிடைக்கும். நிச்சயமா மேம். ஆடி கிருத்திகை அன்னைக்கு வழிபட வேண்டிய சிறப்பு கோவில்கள், போக வேண்டிய விசேஷங்கள்லாம் நடக்கணும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது கோவில்கள்? மயிலம் போகலாம், அச்சர பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்டிகை போகலாம், அதற்கப்புறம் வந்து கந்த கோட்டம் போகலாம், அதுக்கப்புறம் நமக்கு திருச்சியில் இருக்கக்கூடிய விராலிமலை போகலாம்.
நான் என்ன சொல்கிறேன்னா இங்கே தான் அங்கே தான் போகணுன்னு இல்லை. பெரிய கோயிலுக்கு போகிறத விட சின்ன கோவிலுக்கு போய் அங்கே இருக்க முருகருக்கு வேலுக்கு அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்க, வாசன திரவிய பொருள் வாங்கி கொடுங்க, முக்கூட்டு எண்ணெய் இருக்கும் அதை வாங்கி கொடுங்க. அதுக்கப்புறம் அபிஷேகத்துக்கே எண்ணெய் ஆயில் எல்லாம் இருக்கும், நம்மளே ப்ரிப்பேர் பண்ணலாம். அதெல்லாம் வாங்கி கொடுத்து நீங்கள் அபிஷேகத்தில் கலந்துட்டு நீங்கள் பண்ணுங்கள், அதுவே விசேஷம். என்னால் அதுவுமே போக முடியலன்னு சொல்கிறவங்க வீட்டிலே வேல் வச்சுருக்கீங்களா, வேல் அபிஷேகம் பண்ணுங்கள், முருகர் ஃபோட்டோ இருக்கா வச்சு இது பண்ணுங்கள், அதுவே போதும் நமக்கு. அதுவே அதிக பலனை கொடுக்கும். இப்போ மதுனால் அடிமையாக இருப்பாங்க, ஹஸ்பண்ட்ஸ் வந்து குடிச்சிட்டு வந்து வீட்டில் பிரச்சனை பண்ண, அவங்க எல்லாருமே இந்த கிருத்திகை விரதம் இருந்து பண்ணும்போது நமக்கு அதீத பலனை கொடுக்கும். நம்ம என்ன பண்ணலாம்னா அப்போது நம்ம அந்த வேண்டுதல் சங்கல்பம் வச்சு பண்ணும்போது யாருக்கா ஒருத்தருக்கு தானம் கொடுக்க சொன்ன பாருங்க, அந்த தானத்தில் வாழை இலை எடுத்துக்கோங்க. அந்த வாழை இலையில் வெண்பொங்கல் பண்ணிவிட்டு அந்த வெண்பொங்கலுக்கு கூட மெதுவடை பார்த்திங்கன்னா உளுந்த வடையாக இருக்கணும். அந்த உளுந்த வடையில் 1 ஸ்பூன் தோரம்பருப்பு போட்டு அரைச்சி அதில் வடை பண்ணி நீங்கள் அதில் வச்சுருங்க. வச்சு சாம்பார் பண்ணி அதை பேக் பண்ணி தானம் கொடுங்க கிருத்திகை விரதம் இருக்கும்போது. ஏன்னா இல்லை பரணி கிருத்திகை 2ம் சேர்ந்து வரக்கூடிய விரத முறையாக இருக்குது. அதனால் இந்த பலன் பண்ணும்போது அதீத விசேஷம் கொடுக்கும். அதே மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு தானம் கொடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு தானம் கொடுக்கறதோட துதி தெரிஞ்சால் சொல்லிக்கிட்டே கொடுங்க. இல்லை எனக்கு அந்த துதி தெரியல அப்படின்னா நீங்கள் எந்த கடவுளுக்கு விரதம் இருந்து நீங்கள் தானம் கொடுக்குறீங்களோ அந்த தானம் கொடுக்கும்போது அவங்களுடைய நாமாவளியை சொல்லிக்கிட்டே நீங்கள் தானம் கொடுங்க, முழு பலனை கிடைக்கும். அதே மாதிரி விரதம் இருக்கும்போது இந்த விரதம் இருக்கும்போது இந்த தானம் கொடுக்கும்போது நமக்கு அதுக்கான ரிசல்ட் கிடைக்குமான்ற ஒரு எண்ணம் மட்டும் விட்டுட்டு கடவுள்கிட்ட முழு சரண்டர் ஆகிட்டு பண்ணுங்க, கண்டிப்பாக அனைத்துமே நல்லதாகவே நடக்கும். அந்த துதி வந்து சான்ஸ்கிரிட்டில் இருக்கும், உங்களுக்கு நான் வந்து வேர்ட்ஸில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க சொல்கிறேன். அந்த துதியை நீங்கள் சொல்லிக்கிட்டே கொடுக்கலாம். இந்த கிருத்திகைக்குன்னு மட்டும் இல்லை, எந்த நீங்கள் விரதம் இருந்துட்டு நீங்கள் தானம் கொடுக்கறதாலும் அது அந்த தானம் கொடுக்கும்போது அந்த துதியை சொல்லிக்கிட்டு தானம் கொடுங்க, அதீத பலனை கிடைக்கும். நிச்சயமா மேம். கிருத்திகை தினத்தன்று என்ன மாதிரியான வழிபாடு பண்ணணும், குறிப்பாக மௌன விரதம் இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. மது பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கவங்க விரதம் இருந்தால் அது க்யூர் ஆகும்னு சொல்லியிருக்கீங்க. நிச்சயமாக நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் மேம். நன்றி.